ம் ம் சேவ் பண்ண மாட்டியா? அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன் சொன்னாங்க. அண்டர் கவர் ஆப்ரேஷன் சொன்னாங்க சார். சரி, டிபார்ட்மெண்ட்டில் என்னை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்களே? அப்படிலாம் எதுவும் சொல்லுங்க சார். சொல்லலையா? சரி, நானே என்னை பற்றி சொல்கிறேன், வா. என் பேர் அனல்குமார். என்னை சுருக்கமாக ஏகேன்னு கூப்பிடுவாங்க. இன்னொரு சத்திய சோதனை. என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார். ஓகே சார். சார், இப்போ நம்ம யாரை பிடிக்க போகிறோம்? அவன் பேர் காசி. காசியா? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, அதனால் ஏகப்பட்ட கேஸ். அப்பேற்பட்டவனை நம்ம 2 பேரும் மட்டுமா சார் பிடிக்க போகிறோம்? என் பேர் என்ன? அனல்குமார் சார். ஏகே, என்கவுண்டர் ஏகே. பின்ன வா. இவன் வேற இன்னைக்கு நம்மள பலி கொடுக்காம விட மாட்டேன்னு இருக்கே. சந்தா போயிட்டு இருக்கே. சார், ஒருத்தர் நம்மளை கண்டுபிடிச்சிட்டான் சார். ஆள் ஒரு டைப்பா இருக்கான் சார். சார் வரான் சார். வாங்க சார் போயிடலாம். ஓ, பைத்தியமா? இவனும் ஆடுறான். சார், என்ன சார் இது? புரிஞ்சுதா? சத்தியமாக ஒன்றும் புரியலைங்க சார். அக்யூஸ்ட்கிட்ட நாட்டு வெடிகுண்டுலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறாப்புல. நம்ம இன்ஃபார்மர் தான், கோட்டர் கோயந்தேன். சரி வா. ஏங்க சார், இந்த குப்போஞ்சேரியில் இருக்கிறவங்களாம் ரவுடியாக தான் இருப்பாங்களா, இல்லை அங்கே ரவுடிங்க மட்டும்தான் இருப்பாங்களா? தம்பி, தன்னை நல்லவனு காட்டிக்கிற எல்லாரோட பார்வையும் அப்படித்தான் இருக்கும். எங்கேயோ உருவாகிற ரவுடி அந்த மக்களோட கலந்து தனக்கு சாதகமாக அவங்கள மாற்றிக்கிறான். இதை வச்சு தான் நம்ம நாட்டோட அரசியலே நடக்குது. ஏழைங்கிட்ட போய் பசின்னு கேட்டால் தான் சாப்பிட்ற சாப்பாட்டை கூட உனக்கு எடுத்து கொடுத்துருவான். அதிகாரம் யாருக்காக வேலை செய்யணுங்கன்னு முடிவு பண்ணுறது பணக்காரன். ஆனால் யார் கையில் அந்த அதிகாரத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறது இந்த ஏழையை தான். இங்கே யாரையும் யாராலையும் மாற்ற முடியாது, அவங்க நினச்சா மட்டும் தான் முடியும். சார், இன்னொருத்தவரை வரா சார். பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண முட்ட போட்டு அடி பஞ்சு முட்டாய் சீல கட்டி. சார், இவர் பேர் மீச முருகேசன் தானே? எப்படி கண்டுபிடிச்சா? அவர் மீசை வச்சு லைட்டாக கெஸ் பண்ணேன் சார். சார், இப்போ இவர் என்ன இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறாரு? தெரியல. சுத்தமாக புரியல சார். அக்யூஸ்ட் வீட்டு முன்னாடி பஞ்சு முட்டை கலரில் சட்டை தொங்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறாப்புல. ம் தப்பிக்க வச்சா ஆளுக்கு 10 லட்சம் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். தப்பிக்க வைக்கிறது உங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. ஆளுக்கு 10 லட்சமா இல்லை ஒரே ஆளுக்கு 20 லட்சமான்னு நீங்களே முடிய மாட்டீங்க. காசுக்கு ஆசைப்படுற காவல்துறை நினச்சேடா எங்களை.
கண்டம்படிடும் உன்னை. இவனை விட்டா பணம் கிடைக்கும், அப்படியே செட்டில் ஆயிடலாம். ஆனால் இவர் இருந்தால் அது நடக்காது. சாரி சார். மொத்த பணமும் எனக்கே வேணும். ஏதாவது ஏமாத்து வேலை பண்ண போட்டு போயிட்டே இருப்பேன். அவசரப்பட்டுட்டியே தம்பி. சார், நீங்கள் இன்னும் சாகலையா? தம்பி, நான் யாரு? அனல்குமார் சார். ஏகே சார். சின்ன பசங்களுக்கு டப்பு டப்பு டப்புன்னு மேலே போகணும்னு ஆசை. அதனால தான் உனக்கு டம்மி துப்பாக்கி கொடுத்தேன். கொஞ்சம் விட்டுருந்தா இந்த அனல்குமாரையே காலி பண்ணியிருப்பில்ல? சார், ஏகே சார். தம்பி, முன்னேறதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசி. அடுத்தவனை என்ன பண்ணலாம்னு யோசிக்காது.